விருச்சிகம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் ராசியான ஆழமான ரகசியங்களையும் அபாரமான மனவலியையும் கொண்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஏன் ஒரு போர்க்களம் போல இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் எப்போதும் போராடித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது என்று எதுவாவது உங்களுக்குள்ள தெரிந்திருக்கா? ஏன் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகமே, உங்களுடைய ரணங்களும் மறைக்கப்பட்ட வலிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஏன் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அதிக முறைகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் என்பது போராட்டத்தின் ஒரு அடையாளமாக எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எதையுமே எளிதில் உங்களுக்கு தேடி கொடுக்காது. அதிக முறைகள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். ஒருவர் ஒரு முறை அந்த ஒரு செயலை செய்கிறார் என்றால் நீங்கள் 2-3 முறைகள் செய்தால் மட்டுமே தாங்க அந்த ஒரு செயலை உங்களால் அடைய முடியும். இதுதான் செவ்வாய் பகவானின் ஒரு போராட்டத்திற்கான ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஏன் சவாலாக இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள். சாம்பலில் இருந்து மீண்டும் எழக்கூடிய சக்திகள் உங்களுக்கு மட்டுமே தாங்க இருக்கும். அதனால் மட்டுமே நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகளை நீங்க கடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எதுவும் வெளியில் தெரியாம இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அவர்களை வீழ்த்திடும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை ஒரு இரும்பு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே தாங்க இருக்கும். அதனால தான் நீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே எது செய்தாலும் அதில் உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டுமே தான் நிறைந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து புரிந்து கொண்டும் அதனை பற்றும் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் உங்களுடைய எதிரிகள் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய குணங்களும் மட்டுமே தாங்க. நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நீங்க காயப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் நீங்க மனதிற்குள்ள மட்டுமே தாங்க வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவது, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு செயல்களை செய்வது, ஏதாவது ஒரு முடிவுகளை எடுப்பது என்று நீங்கள் தேவையில்லாத செயல்களை இப்படி செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை நம்பினால் ஆழமாக நம்பி விடுவீங்க, வெறுத்தால் ஆழமாகவும் வெறுத்து விடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்கள் அதனை கடினமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தீவிரத்தன்மை தான் உங்களுடைய நிம்மதியை குலைத்திருக்கும். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று ஒரு தெளிவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போனதற்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருந்திருக்கும். இது உங்களுடைய நிம்மதியையும் நிச்சயமா அழிக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய ராசி 8ஆம் இடம் என்பதால் தேவையற்ற வதந்திகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன், எதற்காக, எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால உருவானது என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? முதலில் தோற்று நீங்க கடைசியில செவித்து நிற்பீங்க. விருச்சிகம் என்பது ஆழமான ஒரு நீர் ராசி. ஒரு முத்து கிடைக்க வேண்டும் என்றால் கடலின் ஆழத்திற்கு சென்றால்தான் அது சென்றுதான் ஆக வேண்டும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் தடைகள் வருவது உங்களை தகுதிப்படுத்துவதற்காகத்தான். நீங்கள் முதலில் செவித்தால் அந்த ஒரு வெற்றி உலகமானது மதித்து விடாது. அதனாலேயே மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல முறைகள் நீங்க தோத்து கொண்டே இருப்பீங்க. பல முறைகள் தோத்தால் உங்களுக்குன்னு சில பாடங்கள் கிடைக்கும், சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதை நீங்க தெரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு எல்லாமே கிடைக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க எல்லாம் முடிந்து விட்டது என்று மற்றவர்கள் நினைக்கும் பொழுது மீண்டும் நீங்கள் செவிக்கும் போது அந்த ஒரு வெற்றி வரலாற்றில் எழுதப்படும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில அனைவராலுமே மதிக்கப்படக்கூடிய சில விஷயங்களாக மாறியிருக்கும். நீங்க லாஸ்ட் மினிட்ல போய் வெற்றி பெறுவீங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமா மாறவும் செய்யும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை
என்பதை கமாண்ட் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். இதனை கூறினால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுபோல் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆனால் அந்த நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில பரிகாரங்களை நீங்கள் செய்யணும். அதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமைக்கும் கூறுகிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனி உங்களுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு மாபெரும் கர்ம விமோசனத்தை உங்களுக்குள்ள தரப்போகிறது. அதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியையும் தேடி கொடுக்கும். முடிவுக்கு வரக்கூடிய தீராத கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த சில மிகப்பெரிய கஷ்டங்களான மன அழுத்தங்கள் மற்றும் கடன் சுமைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை தேடி கொடுக்கும். வெளியில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க வைத்துக் கொண்டே தாங்க இருந்தீங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குருவின் அருளாலும் சனி பகவானின் மாற்றத்தாலும் பணப்புழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே சரளமாக கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு பணப்புழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால கடன் சுமையை நீங்க அடைத்து விடுவீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு வெற்றியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் தள்ளிப்போன அந்த ஒரு விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அது ஒரு சொத்தோ அல்லது மிகப்பெரிய ஒரு வேலையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது மிக எளிதாக உங்களுடைய கைக்கு நிச்சயமா வந்து சேர்ந்துவிடும். ஆனா ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு எளிதாக கிடைக்க போவது கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க கிடைக்க ஆரம்பிக்கும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க கஷ்டப்பட்டது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்க போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். ஆனா உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்றால் தானாகவே நடக்காது. நீங்கள் ஒரு எளிதான ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை எந்தவித காசும் பணமும் எந்த ஒரு பொருளும் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து மட்டும் இதனை நீங்கள் செய்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை நம்பினால் ஆழமாக நம்பி விடுவீங்க. வெறுத்தால் ஆழமாகவும் வெறுத்து விடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்கள் அதனை கடினமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தீவிரத்தன்மை தான் உங்களுடைய நிம்மதியை குலைத்திருக்கும். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று ஒரு தெளிவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போனதற்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருந்திருக்கும். இது உங்களுடைய நிம்மதியையும் நிச்சயமா அழிக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய ராசி 8ஆம் இடம் என்பதால் தேவையற்ற வதந்திகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்று ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன் எதற்காக எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால உருவானது என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? முதலில் தோற்று நீங்க கடைசியில செவித்து நிற்பீங்க. விருச்சிகம் என்பது ஆழமான ஒரு நீர் ராசி. ஒரு முத்து கிடைக்க வேண்டும் என்றால் கடலின் ஆழத்திற்கு சென்றால்தான் அது சென்றுதான் ஆக வேண்டும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் தடைகள் வருவது உங்களை தகுதிப்படுத்துவதற்காகத்தான். நீங்கள் முதலில் செவித்தால் அந்த ஒரு வெற்றி உலகமானது மதித்து விடாது. அதனாலே மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல முறைகள் நீங்க தோத்து கொண்டே இருப்பீங்க. பல முறைகள் தோத்தால் உங்களுக்குன்னு சில பாடங்கள் கிடைக்கும். சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதை நீங்க தெரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு எல்லாமே கிடைக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க எல்லாம் முடிந்து விட்டது என்று மற்றவர்கள் நினைக்கும் பொழுது மீண்டும் நீங்கள் செவிக்கும் போது அந்த ஒரு வெற்றி வரலாற்றில் எழுதப்படும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில அனைவராலுமே மதிக்கப்படக்கூடிய சில விஷயங்களாக மாறியிருக்கும். நீங்க லாஸ்ட் மினிட்ல போய் வெற்றி பெறுவீங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமா மாறவும் செய்யும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை
விஷயங்களும் உங்களுக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்க நிச்சயமா கூற வேண்டும். இதனை கூறினால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இது போல வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆனா அந்த நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில பரிகாரங்களை நீங்க செய்யணும். அதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமைக்கும் கூறுகிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனி உங்களுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு மாபெரும் கர்ம விமோசனத்தை உங்களுக்குள்ள தரப்போகிறது. அதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியையும் தேடி கொடுக்கும். முடிவுக்கு வரக்கூடிய தீராத கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த சில மிகப்பெரிய கஷ்டங்களான மன அழுத்தங்கள் மற்றும் கடன் சுமைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை தேடி கொடுக்கும். வெளியில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க வைத்துக் கொண்டே தாங்க இருந்தீங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குருவின் அருளாலும் சனி பகவானின் மாற்றத்தாலும் பணப்புழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே சரளமாக கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு பணப்புழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால கடன் சுமையை நீங்க அடைத்து விடுவீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு வெற்றியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் தள்ளிப்போன அந்த ஒரு விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அது ஒரு சொத்தோ அல்லது மிகப்பெரிய ஒரு வேலையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது மிக எளிதாக உங்களுடைய கைக்கு நிச்சயமா வந்து சேர்ந்து விடும். ஆனா ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு எளிதாக கிடைக்க போவது கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க கிடைக்க ஆரம்பிக்கும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க கஷ்டப்பட்டது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்க போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். ஆனா உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்றால் தானாகவே நடக்காது. நீங்கள் ஒரு எளிதான ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த